வாட்டிகன் சிட்டி முதல் மால்டா வரை உலகிலேயே மிகச்சிறிய நாடு எது தெரியுமா? வணக்கம் செய்தி புனல் நேயர்களே. உலகில் மிகவும் கவர்ச்சிகரமான சில இடங்கள் நிலப்பரப்பின் அடிப்படையில் மிகச்சிறியவை. அந்த வகையில் உலகின் 10 சிறிய நாடுகளை பற்றி இத்தொகுப்பில் பார்க்கலாம். ஒவ்வொரு நாடும் தனித்துவமான வரலாறு, கலாச்சாரம் மற்றும் இயற்கை அழகை கொண்டவை. ரோமின் மையப்பகுதியில் அமைந்துள்ள வாத்திகன் நகரம் உலகின் மிகச்சிறிய நாடு மட்டுமல்ல, ரோமன் கத்தாலிக்க திருச்சபையின் ஆன்மீக மற்றும் நிர்வாக மையமும் கூட. செயின்ட் பீட்டர்ஸ் பசிலிக்கா மற்றும் சிஸ்டைன் சாப்பல் போன்றவற்றிற்கு தாயகமாக இருக்கும் இந்த சிறிய நாடு கட்டிடக்கலை பிரபலமானது. பிரெஞ்சு ரிவியராவிலும் அமைந்துள்ள மொனாக்கோ சிறிய அளவுடன் இருந்தாலும் காசினோ, கிராண்ட் பிரிக்ஸ் மற்றும் மத்திய தரைக்கடல் கடற்கரை ஆகியவற்றை கொண்டுள்ளது. இது பணக்காரர்களுக்கும் பிரபலமானவர்களுக்கும் ஒரு விளையாட்டு மைதானமாக அமைகிறது. மத்திய பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ள நௌரு அதன் அற்புதமான வெப்பமண்டல நிலப்பரப்புகள் மற்றும் வளமான நீர்வாழ் பல்லுயிர் பெருக்கத்திற்கு பெயர் பெற்ற ஒரு தீவு நாடு. இது கடல் விலங்கினங்கள் மற்றும் பனைமரங்கள் நிறைந்த கடற்கரையை கொண்டது. பவளப்பாறைகளும் அதிகமாக உள்ளன. 9 தீவுகளை கொண்ட ஒரு தீவு கூட்டம் துவாலு. அழகிய கடற்கரைகள், படிக தெளிவான நீர் மற்றும் வண்ணமயமான கடல்வாழ் உயிரினங்களால் நிறைந்த சொர்க்கபுரி இந்த நாடு. கடல் மட்டம் உயர்வு போன்ற சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொண்டாலும் இந்த தென் பசிபிக் நாடு சுற்றுலா ஆர்வலர்களை ஈர்க்கிறது. அப்பெனின் மலைகளை கொண்ட சான் மரினோ உலகின் பழமையான நாடுகளில் ஒன்றாகும். இது 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. இத்தாலியால் சூழப்பட்ட இந்த அழகிய நாடு வளமான கலாச்சார பாரம்பரியத்திற்காக புகழ்பெற்றது. சுவிட்சர்லாந்துக்கும் ஆஸ்திரியாவிற்கும் இடையில் அமைந்துள்ள லிட்சென்டீன் அதன் அழகிய ஆல்பைன் நிலப்பரப்புகளுக்காக பிரபலமானது. குறைந்த வரி விகிதங்களுக்கு பெயர் பெற்றது. சிறிய நாடாக இருந்தாலும் இங்குள்ள மக்களின் வாழ்க்கை தரம் செழிப்பாக இருக்கிறது. பசிபிக் பெருங்கடலில் பறந்து விரிந்துள்ள மார்ஷல் தீவுகள் பனை மரங்கள் நிறைந்த கடற்கரைகள் கொண்டது. இங்குள்ள 2ஆம் உலகப் போரின் நினைவு சின்னங்களும் பிரபலமானவை. பாரம்பரிய மைக்ரோனேஷிய வாழ்க்கையை இங்கே காணலாம். கரீபியனில் அமைந்துள்ள செயின்ட் கிட்ஸ் மற்றும் நெவிஸ் அதன் பசுமையான மழைக்காடுகள், வெண்மணல் கடற்கரைகளுக்காக பெயர் பெற்ற நாடு. இந்த இரட்டை தீவு நாடு சிறப்பு வாய்ந்த கட்டிடக்கலைக்காகவும் அறியப்படுகிறது. ஆப்பிரிக்க, பிரிட்டிஷ் மற்றும் கரீபியன் பாரம்பரியங்களை உள்ளடக்கியது. இந்திய பெருங்கடலில் அமைந்துள்ள மாலத்தீவு 1000க்கும் மேற்பட்ட பவளத்திட்டுகளை கொண்ட தீவு தேசம். நீருக்கடியில் உள்ள பங்களாக்கள், வண்ணமயமான பவளப்பாறைகள் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கின்றன. குறிப்பாக ஹனிமூன் ஜோடிகள் அதிகமாக வந்து செல்லும் நாடாக மாலத்தீவு இருக்கிறது. மத்திய தரைக்கடலில் அமைந்துள்ள மால்டா ஒரு தீவு கூட்டமாகும். இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகால பாரம்பரியத்தை கொண்டுள்ளது. பழமையான கோவில்கள், கோட்டைகள், அரண்மனைகள், நீல நிற குகைகள் இங்கே பிரசித்தி பெற்றவை. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.